நான் முதல்வன் ஸ்கவுட் திட்டத்தின் கீழ் தென்கொரியா சென்று இன்டர்ன்ஷிப் பயிற்சி முடித்த தர்மபுரி மாவட்டம் அரசு பொறியியல் கல்லூரியில் பயின்று வரும் நடுத்தர குடும்பத்தைச் சார்ந்த முதல் பட்டதாரியான மாணவி ஹசீரா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹாசிரா. நான் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வரேன். அரசு பொறியியல் கல்லூரி தர்மபுரியில 4ஆம் ஆண்டு BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். சோ எங்க அப்பா பேரு சலீம். அப்பா கார் டிரைவரா இருக்காரு. அம்மா பேரு ஜபின் பானு. அம்மா இல்லத்தரசியா இருக்காங்க. என்னோட குடும்பத்துல நான் தான் முதல் பட்டதாரி. நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் முதல்வன்ல வரக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எல்லாத்தையுமே நான் என்ரோல் பண்ணி படிச்சு நான் புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்குவேன். அதே மாதிரி தான் நான் ஸ்கவுட் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணிருந்தேன். லாஸ்ட் மந்த் நான் முதல்வன்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஸ்கவுட் ப்ரோக்ராம்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ட்ரிப் போக போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கன்னு கேட்டதுமே சவுத் கொரியான்னு சொன்னாங்க. கேட்டதுமே பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. எங்களோட என்னையும் சேர்த்தி ஒரு 10 பேர் நாங்க முதற்கட்டமாக சவுத் கொரியால வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் லைக் டிஜிஸ்ட் யூனிவர்சிட்டி, புசான் நேஷனல் யூனிவர்சிட்டி, இன்ஹா யூனிவர்சிட்டி, KN யூனிவர்சிட்டியில நாங்க இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ண நாங்க செலக்ட் ஆகி இருந்தோம். நாங்க 10 பேருக்குமே இதுதான் எங்களோட முதல் விமான பயணம். எங்க குடும்பத்திலே நான் தான் முதல்ல பிளைட் ஏறினேன். சோ அந்த தருணம் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்கும். ரொம்ப புதுசா இருந்தது. இப்படி ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு நாங்க கத்துக்கிட்டோம். அங்க சவுத் கொரியால புசான் நேஷனல் யூனிவர்சிட்டியில அட்வான்ஸ்டு சஸ்டைனபிள் எனர்ஜி லெபார்டரியில இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். சோலார் செல் ஃபேப்ரிகேஷன், மெட்டீரியல் கேரக்டரைசேஷன், எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங், அதுக்கப்புறமா பெரோஸ்கைட் மெட்டீரியலை வச்சு எப்படி நம்ம சோலார் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அதே யூனிவர்சிட்டியில எனக்கு மாஸ்டர்ஸ் பிளஸ் PhD வித் ஸ்டைஃபன்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை மாதிரி பினான்சியலா பேக்வர்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப்போ இல்ல ஹையர் எஜுகேஷனுங்கிறது ஒரு கனவாவே இருந்தது. அந்த கனவு நான் முதல்வன் திட்டம் மூலியமா நிறைவேறிச்சுங்கிறப்போ எனக்கு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிறப்பான திட்டத்தை எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்க 10 பேர் சார்பாகவும் எங்க குடும்பத்தினர் சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ என்னை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்ப வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நான் முதல்வன் திட்டத்துல நிறைய உங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ற மாதிரி கோர்சஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்திலுமே என்ரோல் பண்ணி படிச்சு கத்துக்கோங்க. உங்களோட டேலண்ட்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கான வாய்ப்பை அவங்களே உங்களுக்கு தருவாங்க. வானத்துல நட்சத்திரம் மட்டும் இல்ல, நாமளும் கல்வி இருந்தா மின்னலாம் அப்படிங்கறதுக்கான உதாரணமா தான் நான் இங்க உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்து வானத்துல என்ன பறக்க வச்சு அயல் நாட்டுக்கு அனுப்பி அழகு பார்த்த எங்களோட மாண்புமிகு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் எத்தனை நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. அங்க நான் சில நாட்கள் கொரியால இருந்தேன். அப்போ நான் கொஞ்சம் கொரியன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன். நான் கொரியன் மொழியில நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கும் துணை முதலமைச்சர் ஐயாவுக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். அன்யாங் ஹசேயோ ஜியரோபுன் Bangashmita, John Hyang Hanyun, CM, John Hyang Hanyun, Deputy Chief Minister, Jiho Rule, Josian Shan, Gamsha Hamnida. அதுக்கப்புறமா நான் முதல்வன் டீமை பத்தி நான் இதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். சோ ஆரம்பத்துல நாங்க ரொம்ப பயந்தோம். தெரியாத ஊரு, தெரியாத இடம், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எங்க பயத்தை எல்லாம் போக்கி அவங்கதான் எங்களை மோட்டிவேட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே எங்களை அசிஸ்ட் பண்ணி ரைட் ஃப்ரம் டேக் ஆஃப்ல இருந்து லேண்டிங் வரைக்குமே அவங்கதான் எங்களை பாத்துக்கிட்டாங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க வீடு போய் சேர்ற வரைக்குமே அவங்கதான் எங்களோட எல்லாத்தையுமே கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. இந்த வாய்ப்பளித்த நான் முதல்வன் திட்டத்திற்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு எங்க பெற்றோர் எங்களை நம்பி இவ்வளவு தூரம் அனுப்பியிருக்காங்க. எங்க பெற்றோருக்கு ரொம்ப பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.